Welcome student. Today we are going to discuss Unit 2 Motion. Motion na இயக்கம். So let's see here. All objects change their position. Some of objects cannot change their position. Yes. Introduction of this lesson. Every object undergoes motion. Even stationary objects move along with the speed of earth. Yes. Hence it becomes necessary to study the states of an object at any instance of time. Yes. An object under the influence of forces may either be at rest or in motion. Yes. அதாவது ஒரு பொருளானது விசையை பொறுத்து, அதாவது விசையின் உதவியுடன் ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ காணப்படுகிறது. எஸ், லெட்ஸ் see here states of rest and motion. எஸ், rest and motionனா ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை. Let's see here activity 1. Look around you. What do you see? Many things. A rows of houses, large trees, small plants, flying birds, running cars and buses and many more. Yes. So நம்மளை சுற்றி நம்ம நிறையா திங்ஸு பார்க்குறோம். ரோஸ் அதாவது வரியா வீடு, பிளான்ஸு, ட்ரீஸ், ஃப்ளையிங் பேர்ட்ஸ் பறவைகள், கார் போகிறத பார்க்குறோம், பஸ்ஸு போகிறத பார்க்குறோம். எஸ், லிஸ்ட் த ஆப்ஜெக்ட் விச் ரிமைன் ஃபிக்ஸ்டு அட் தேர் பொசிஷன் அண்ட் டு நாட் சேஞ்ச் தேர் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது இதில் எது அதோடைய பொசிஷன்லேயே இருக்குது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகராமல் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் த ஆப்ஜெக்ட் விச் கீப் ஆன் சேஞ்சிங் தேர் பொசிஷன். எஸ், செகண்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, என்னென்ன ஆப்ஜெக்ட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு, இட் மீன்ஸ் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. இட் இஸ் லுக் லைக் அன் ஆக்டிவிட்டி. எஸ், let's see here. The object which do not change their position are said to be at rest. Yes. அதாவது which kinds of object cannot change their position, அதை வந்து ஓய்வு நிலையில் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லுவோம். While those which object change their position are said to be in motion. Yes. which object change their position, அதாவது அதோடைய நிலையில் இருந்து சேஞ்ச் ஆகி காணப்படுற ஆப்ஜெக்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இயக்க நிலையில் உள்ள ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். For example, a book laying on a table, the walls of a room at rest. For examples of rest, அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு டேபிள் மேலே நம்ம புக்கை வைக்கிறோம். ஸோ அந்த புக்கை நம்ம கையால் எடுக்கிற வரைக்கும் அந்த புக்கு அதே பிளேஸில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். த வால் ஆஃப் எ ரூம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் சுவர் இருக்கு இல்லையா, ஸோ சுவர் மூவ் ஆகாது. இட் இஸ் எ ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எஸ், ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்? Okay. Car and buses running on the road. Birds and aeroplane flying in air. It is an example of motion. Yes, அதாவது இயக்க நிலையில் உள்ள பொருட்களுக்கு எக்ஸாம்பிள் ரன்னிங், பஸ், கார், flying birds like. Yes. Motion is a relative phenomenon. This means that an object appearing to be in motion to one person can appear to at rest as we wait other person. For example, tree on roadside would appear to move backwards for a person traveling in a car, while the same tree would appear to be at rest for a person standing on a roadside. Yes, அதாவது நம்ம காரில் போகும்போது பார்த்துருப்போம், மரம்லாம் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாம் என்ன பண்ணுறோம், ஃபார்வர்டாக முன்னோக்கி செல்லும்போது மரம் பின்னாடி வர மாதிரியே நம்மளுக்கு தெரியும். பட் அந்த ட்ரீஸில் அதோட பொசிஷனில் தான் இருக்கும். கார் தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. எஸ், லெட்ஸ் see here டைப்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்தின் வகைகள். எஸ், மோஷன் கேன் பி கிளாசிஃபைட் அண்டர் த ஃபாலோயிங் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லீனியர் மோஷன். இட் மீன்ஸ் நேர்கோட்டு இயக்கம். வேற ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் வித் எ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது என்ன ஆப்ஜெக்ட்டு நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதோ ஸோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்டோட மோஷனை நம்ம லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன், வேர் த ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் வித் எ சர்க்குலர் பாத், அதாவது வட்ட இயக்கம்.
அதாவது எந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்டை நம்ம சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். நெக்ஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன் வேர் அன் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைபிங் a repetitive to and fro movement retracing its original path. எஸ், அதாவது ஊசலாட்ட இயக்கம், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்து அதோடைய சேம் பிளேஸ்லேயே எந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்டுடைய இயக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஊசலாட்ட இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன் வேர் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம். ஸோ எந்த பொருள் சமமான தொலைவுடன் சமமான கால அளவில் மூவ் ஆகுதோ அந்த மாதிரியான மோஷனை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன்னா சீரற்ற இயக்கம். Where the object motion of and the object does not fall in any of above category. So சீரற்ற இயக்கத்தில் motion of the object doesn't concentrate in the any types of motion. Distance means தொலைவு. Let's see here. The actual length of the path traveled by a moving body irrespective of the direction is called the distance traveled by the body. Yes, அதாவது ஒரு பொருளானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் இன் பிட்வீன் த ஸ்பேஸ் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். அதாவது அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருள் நகர்ந்த தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ எஸ்ஐ சிஸ்டத்தில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா மீட்டர் அளவுகள் மூலமாக தான் அதை மெஷர் பண்ணுறோம். எஸ். இட் இஸ் யா ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி. எஸ். லெட்ஸ் see here டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. It is defined as the change in the position of a moving body in a particular direction. Yes, அதாவது ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. It is vector quantity having both magnitude and direction. Yes, so displacement has magnitude and direction. It is also measured in meter in SI system. So displacementையும் மீட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுறோம். Then next யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சீரான மற்றும் சீரற்ற இயக்கம். Let's see here. First of all uniform motion. Yes, an object which is said to be in uniform motion if it is cover equal distance in equal interval of time howsoever big or small this time interval may be. Yes, அதாவது எந்த பொருள் சமமான தொலைவில் சமமான கால அளவில் பொருளானது மூவ் ஆகுதோ அதாவது நகர்கிறதோ ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்டு நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் எ கார் கவர் 60 கிலோமீட்டர் இன் ஃபர்ஸ்ட் ஹவர். அதாவது ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் காரு 60 கிலோமீட்டரை கவர் பண்ணுது. எஸ். அனதர் 60 கிலோமீட்டர் இன் செகண்ட் ஹவர்னா ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை கடக்குது அந்த கார். அண்ட் அகெயின் 60 கிலோமீட்டர் இன் த தேர்ட் ஹவர் அண்ட் ஸோ ஆன். ஸோ மூன்றாவது 1 மணி நேரத்துலையும் 60 கிலோமீட்டரை தான் கடக்குது. தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் motion is a uniform motion because the distance also same at the same time taken also same time taken. Yes, அதாவது அது எடுத்துக்கொண்ட நேரமும் அதே நேரம் ஈக்குவல், அது கடந்த தொலைவும் ஈக்குவல் தான். ஸோ இது என்ன மாதிரியான இயக்கத்தை ஃபாலோ பண்ணுது, யூனிஃபார்ம் மோஷனை ஃபாலோ பண்ணுது. எஸ். த மோஷன் ஆஃப் த கார் இஸ் யூனிஃபார்ம். அதாவது காரு என்ன மோஷனை ஃபாலோ பண்ணுதுன்னா யூனிஃபார்ம் மோஷன். எஸ். Let us now understand the meaning of the words. Howsoever small the time interval may be, used in the definition. In this example, the car traveled a distance of 60 km in each hour. Yes. அதாவது
ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை ஒரு கார் கடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ரைக் ஆர் சென்ஸ் த கார் ஷுட் பி ட்ராவல் 30 கிலோமீட்டர் இன் ஈச் ஹாஃப் அன் ஹவர், அதாவது ஈச் எல்லா அரை மணி நேரத்துக்கும் 30 கிலோமீட்டரை கடக்குது. ஈச் 15 minutes a car travel 15 கிலோமீட்டர். எஸ், அதாவது 15 கிலோமீட்டரை கடக்குது. 10 கிலோமீட்டர் இன் எவ்ரி 10 minutes, 5 kilometers in every 5 minutes and 1 kilometer in every 1 minute. So only then the motion of the car can be said to be uniform. So இந்த காரு காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஈச் 1 minute the car cover 1 kilometer. So equal time, equal distance they covered. Yes, let's see here. Non-uniform motion, அதாவது சீரற்ற இயக்கம். An object is said to be in non-uniform motion if it is covered unequal distance in equal interval of time. எஸ், அதாவது ஈக்குவல் சமமான தொலைவில் அன்ஈக்குவலாக டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸு ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு பிளேஸில் பார்த்தா ஸ்லோவாக போகும். ஸோ அந்த மாதிரியான மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப், இட் ப்ரொசீட் ஸ்லோலி வென் இட் இஸ் பாஸ் க்ரௌடட் பிளேசஸ். எஸ், அதாவது பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு ஸ்பீடில் போகும், அப்புறம் க்ரௌடாக கூட்டமாக இருக்க இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அட் த சேம் டைம் there is no crowd, the bus will travel very fast. Yes. Suppose it managed to travel merely 100 meters in 5 minutes due to heavy traffic. When it is get out and the road is clear, it speed up and is able to travel about 2 kilometers in 5 minutes. அதாவது க்ரௌடாக இருக்கிற பிளேஸில் 100 மீட்டர் இன் ஸ்பீட் ஃபார் 5 minutes, அதாவது கிளியராக ரோடு கிளியராக இருக்குது க்ரௌடே இல்லாமல் அப்படின்னாக்கா 2 kilometers 5 minutesலேயே போயிடுது. ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுற மோஷனை நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? we say the motion of the bus is non-uniform, that is it travel unequal distance in equal interval of time. எஸ், அதாவது டைம் வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் டைம் எடுத்துக்குது, பட் the distance cover unequally. எஸ், let's see here speed, velocity and acceleration. Speed means வேகம், velocity திசை வேகம், acceleration முடுக்கம். let's see here speed. Speed வேகம். Speed is the rate of change of distance or the distance traveled in unit time. It is a scalar quantity. The SI unit of speed is meter second power minus 1. Thus speed is formula speed equal to distance traveled divide time taken. Yes, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருள் சென்ற தூரத்தை தான் நம்ம வேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? லெட்ஸ் see here velocity. velocityனா திசை வேகம். velocity is the rate of change of displacement. எஸ், அதாவது இடப்பெயர்ச்சி சேஞ்ச் ஆகுது. it is the displacement in unit time. it is a vector quantity. So it has vector quantity. The SI unit of velocity is meter second power minus 1. Yes, let's see here velocity equal to displacement divide time taken. அதாவது திசை வேகம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளின் குறிப்பிட்ட திசையில் நிகழும் இடப்பெயர்ச்சி விதத்தை தான் நம்ம திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? let's see here acceleration முடுக்கம். acceleration is the rate of change of velocity or it is the change of velocity in unit time. It is a vector quantity. So the SI unit of acceleration is meter second power minus 2. Yes, let's see here the equation of the acceleration equal to change in velocity divide time. It means change in velocity na final velocity, அதாவது இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் டிவைட் டைம்.
equal to v minus u divide t. v means final velocity, u means initial velocity. yes அதாவது முடுக்கம் என்பது திசைவேக மாற்றத்தை குறிக்கும். ஒரு வினாடியில் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு டிவைட் எடுத்துக்கொண்ட நேரம். கன்சிடர் a situation in which your body move in a straight line without reverse its direction. Yes. Case 1. From the above equation, if velocity greater v, it means final velocity greater than initial velocity. Yes, that is, if your final velocity is greater than initial velocity, அதாவது இறுதி திசைவேகமானது தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக காணப்படும். So, the velocity increases with time and the value of acceleration is positive. எஸ், அதாவது திசைவேகம் அதிகரிக்கும் பொழுது, திசைவேகம் மற்றும் நேரம் அதிகரிக்கும் பொழுது முடுக்கமானது நேர் முடுக்கமாக காணப்படும். எஸ், let's see here case 2. if final velocity less than initial velocity. yes, that is final velocity is less than initial velocity. அதாவது இறுதி திசைவேகமானது தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக காணப்படும். ஸோ the velocity decrease with the time and the value of acceleration is negative. It is called negative acceleration. ஸோ இந்த முடுக்கத்தை நம்ம எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறையும் பொழுது ஸோ அந்த இடத்துல முடுக்கம் எதிர் முடுக்கமாக காணப்படும். ஸோ the negative acceleration is called retardation or a deceleration. Yes, deceleration means வீழ்ச்சி. Compare speed and a velocity. Speed, it is a rate of the change of distance. Yes. Velocity, it is a rate of change of displacement. Yes. Speed, it is a scalar quantity having magnitude only. Velocity, it is a vector quantity having both magnitude and directions also. Yes. Speed, it is measured in meter second power minus 1 in SI system. Yes. At the same time, velocity also measured in meter second power minus 1 in SI system. Yes. At the same time, speed in any direction would be a positive quantity since the distance in any direction is a positive quantity only. அதாவது பாசிட்டிவ் குவான்டிட்டி மட்டுமே காணப்படக்கூடியது ஸ்பீடில். ஓகேங்களா? பட் velocity can have both positive and negative values also. அதாவது பாசிட்டிவ் வேல்யூ காணப்படும், நெகட்டிவ் வேல்யூ திசைவேகத்தில் காணப்படும். எஸ், if velocity in one direction is assumed to be positive, then the velocity in the opposite direction would be a negative quantity. yes, அதாவது எதிர் திசையில் நெகட்டிவ் குவான்டிட்டியாக காணப்படும். the velocity can have zero value also even for an object under motion. அதாவது இயக்கத்தில் இருக்கும் போதும் திசைவேகம் 0 நிலையிலும் காணப்படும். yes, okay children, remainder topic will see you later.